லக்னம் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வருமானம், நீங்க உங்களுக்கான எதிரி யாரு, உங்களுக்கான வருமானம் என்ன, உங்களுக்கான குடும்பம் என்ன, இதுதான் லக்னத்தை தொட்டு பலன் எடுக்கிறதுங்க. எல்லா வகையான நல்லதையும் கெட்டதையும் லக்ன பாவக வழியில தான் அனுபவிப்பீங்க. ஓகே, வணக்கம். நமக்கு என்கனி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, பிரதர், how do you determine 6th and 8th house do you calculate from the லக்னா house or basic chart அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, ஆக்சுவலி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, லக்னத்தினுடைய 6-8ஆம் அதிபதி தசையை லக்னத்துல இருந்து எடுக்கிறீங்களா இல்ல பேசிக் சார்ட்? இந்த பேசிக் சார்ட்னா நீங்க சில ஜாதகத்தை சில சாஃப்ட்வேர்ல போட்டு பார்க்கும்பொழுது அவங்க வந்து மேஷத்துல இருந்து 1 போட்டுட்டு வந்திருப்பாங்க. அதாவது மேஷம் 1, ரிஷபம் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். விருச்சிகம் 8, குரு தனுசு 9, இந்த மாதிரி 9 அப்படின்னு சொல்லி 12ஆம் பாவகத்தை மீனத்துல முடிச்சிருப்பாங்க. இது வந்து காலபுருஷ தத்துவத்தின் படி. ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, ரிஷப லக்னம் தான் உங்களுடைய முதல் வீடு. ரிஷபத்துக்கு 6-8ஆம் அமைப்புகள் இருந்து தான் உங்களுடைய கெடுதல் வரும். நீங்க துலாம் லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 6-8ஆம் பாவகம். உங்களுடைய லக்னத்துக்கு 6-8ஆம் பாவகம் யாரு? துலாத்தினுடைய 6ஆம் பாவகம் மீன குருவின் வீடாகவும், ரிஷபம் சுக்கிரனின் இன்னொரு வீடாகவும், சுக்கிரனோட இன்னொரு லக்னாதிபதியோட இன்னொரு வீடாகவும் வரும். இந்த மாதிரி அவர் லக்னத்தின் 8ஆம் பாவகம். மேஷத்துக்கு 6-8, மேஷத்துக்கு கன்னியும் வரும். இது ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருப்போம். உங்கள் லக்னம் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வருமானம், நீங்க உங்களுக்கான எதிரி யாரு, உங்களுக்கான வருமானம் என்ன, உங்களுக்கான குடும்பம் என்ன, இதுதான் லக்னத்தை தொட்டு பலன் எடுக்கிறதுங்க. எல்லா வகையான நல்லதையும் கெட்டதையும் லக்ன பாவக வழியில தான் அனுபவிப்பீங்க. லக்னத்தில் குரு இருக்கிற ஒருவர் நல்லவராக இருக்கிறாரு, லக்னத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒருவர் நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆகும், அழகு சார்ந்த விஷயத்துல அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு. லக்னத்துல புதன் இருக்கிறாரு, இவர்கள் அவயோகியாக வந்தா கூட இந்த பலன் இருக்கும். லக்னத்தில் புதன் இருக்கிறாரு, அவங்க புத்திசாலியா இருப்பாங்க. 6-8ஆம் அதிபதி 6-8ஆம் அதிபதியுடைய ஓனராக, அதாவது 6ஆம் 8ஆம் வீட்டினுடைய அதிபதியா வர்ற புதனா இருந்தாருன்னா லக்னத்துல அமரும் பொழுது உங்களை கிரிமினலா யோசிக்க வைக்கிறாரு. செவ்வாய் எந்த லக்னக்காரரா இருந்தாலும் உங்களை சண்டை போட வைக்கிறாரு. சந்திரன் எந்த லக்னக்காரரா இருந்தாலும் உங்களை மனசாட்சி படி செயல்பட வைக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு. இந்த மாதிரியான லக்ன அமைப்புகள்ல இருக்கும். சனி எந்த லக்னமா இருந்தாலும் உங்களுக்கு உடல் உழைப்பை கொடுக்க போறாரு. சனி எப்பொழுதுமே எந்த ஜாதகத்திலுமே வலு இழக்கணும், பலம் குறைஞ்ச நிலையில இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு உடல் உழைப்பு தேவையில்லை, ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் தேவையில்லை, ஒருத்தர் அழுக்க பூசிக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்புறம் ஏங்க கடவுள் சனியை படிச்சாரு? சனி தான் ஆயுளுக்கு காரக பிளானட். சனி கெட்டு போனாருன்னா ஆயுளும் கெட்டு போகும். அப்ப ஆயுளும் மனுஷனுக்கு தேவையில்லையான்னு கேட்டா, ஆன்மீக இந்து மதத்தின் அடிப்படையில ஆன்மீகமும் சரி ஆயுளும் சரி ஒரு மனுஷன் தேவையே இல்லைங்க. ஆன்மீகம்னு வரும்பொழுது பிறந்தது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை அனுபவிக்க. ஆனா இந்து மதத்தின் கான்செப்ட் படி நீங்க சகலத்தையும் துறந்து ஒரு துறவி வாழ்க்கை அடைஞ்சா மட்டும்தான் இறைநிலையை அடைய முடியும். இதற்காக அந்த அமைப்புகள்ல உங்களுடைய ஆன்மீகம்ன்றதே உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சொல்லிடலாம், உங்களுடைய பிறந்த ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இன்னொரு விஷயம், ஆயுளையும் பிறப்பை இல்லாத நிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு மதம் இந்து மதம்ங்க. ஏன்னா எல்லா பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா பிறப்புகளும் தன்னுடைய முக்தியினுடைய அந்த ஜேர்னியில இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மதம்னாலும் இந்து மதம் மட்டும்தான். இதனாலதான் மற்றவங்களுக்கு மேல நம்ம மேல காண்டான்னு தெரியல, எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது என்னன்னு தெரியல. சரி, இந்த இடத்துல இந்து மதத்தில் பிறக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீண்ட 90 வயசு வரைக்கும் ஆயுள் வேணுமா? தேவையில்லை. ஏன்னா உங்களோட ஜேர்னியை முடிச்சுட்டு நீங்க இறைவனோடு போக போறீங்க. இறைவனோடு கலந்து அடுத்த நிலையில போய் பிறவாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு மதமும் இந்து மதம் தான். இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஆயுளும் தேவையற்றது அப்படின்னு வருது. அப்ப சனி கூடிய ஆயுளும் வேணாம், அவரோட உடல் உழைப்பும் வேணாம், அவர் சார்ந்த அத்தனையும் ஒரு மனிதருக்கு தேவையில்லை அப்படின்றது தாங்க சனியினுடைய தன்மை. அப்ப இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு லக்னத்துல சனி இருக்காரு, நீங்க சனியை பிரதிபலிப்பீங்க. அந்த சனி சுபத்துவமா இருந்த ஒரு நிலை, அந்த சனி கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா ஒரு நிலை, அந்த சனி ராகுவோட இருக்காருன்னா ஒரு நிலை, அந்த சனி வந்து செவ்வாயோட இருக்காருன்னா ஒரு நிலை. அந்த சனி செவ்வாய் ராகு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா லக்னமே கெட்டு ஒரு மாதிரியான நிலைன்ற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் இருக்கும். இது எந்த அளவுக்கு கடுமைகளை கொடுக்க போகுதுன்றது உங்களுடைய லக்ன பாவகம் எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம்.
அந்த பாவகம் முடிவு செய்யும். அந்த பாவகத்தினுடைய 6ஆம் இடத்துல ஒரு பாப கிரகம் இருந்தா அந்த பாவகத்தை கெடுக்கும். எங்க பாப கிரகம் இருந்தாலும் கெடுக்கும்ல. அப்ப சனி இயல்பாக 6, 11, 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்லது. உங்களுடைய எதிரிகளை, உங்களுடைய கடனை வந்து கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு நிலை. செவ்வாய் இருந்தா நல்லது, ராகு இருந்தா நல்லது. இந்த அமைப்புகள் இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இருக்கக்கூடாது. இயல்பாக இருந்து ஒரு இடத்த மட்டும் கெடுக்கிற வேலையை அவங்க செய்யறாங்கன்னாக்கா கெட்ட இடம் எது? கடன் நோய் வம்பு வழக்கு வர இடம், 11ஆம் இடம், உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பாப கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். இதுல 6, 8 என்பது உங்களுடைய லக்னத்திலிருந்து, நீங்க எந்த லக்னக்காரரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்னத்திலிருந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடியவரா வராரு. இவரே அதீத சுபநிலையில வந்து லக்னமும் லக்னாதிபதியும் பலமா இருந்து நல்ல ஒளி பொருந்திய அமைப்புகள்ல உங்களுடைய ஜாதகம் இருக்கிற நிலையில இதே 6, 8ஆம் அதிபதி வெளியில சொல்ல முடியாத அமைப்புகள்ல உங்களுக்கு வருமானம் லாபம் சொல்லிட்டு யார் அந்த காரகன்? புத்திக்கு காரணா உங்களை ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்க வைக்கிறாரு. களத்திற்கு காரணா பெண்கள் வெளியில சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சனியா இரவு நேரங்கள்ல வெளியில சொல்லக்கூடிய முடியாத அமைப்புகள்ல மாறிய 2ஆம் நிலையில சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. செவ்வாயா மருத்துவம் சார்ந்த அமைப்புகள்ல நீங்களே இளைய அவரோட அவரோட சேர்ந்து லேண்டு நிலம் கட்டணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை விட்டுட்டு போனதுல அப்படி இப்படின்னு இந்த மாதிரி அந்த காரக வழியில தசை அமைப்புகள் சுபத்தன்மையில இருக்கும்போது வருமானத்தை சம்பாதிப்பீங்க. இப்படிதான் பிரதர் இதனுடைய விஷயம் இருக்கும். சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.